100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த மாதம் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றதா, மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றதா, குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, திருமண வாழ்க்கை, பண வரவு இவையெல்லாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கப் போகின்றது? சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் சர்ப்ரைஸ், ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் 10வது வீட்டில் அமர்வதால் மிக பெரும் அளவில் உங்களுடைய வேலையில் உயர போகிறீங்க. உங்களுடைய அனுபவத்தை கொண்டு பணத்தை குவிக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்றது. 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 7வது வீட்டில் வக்ர நிலையிலேயே இருப்பார். வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சில தீமைகள் ஏற்பட்டாலும் கடைசியில் நன்மையிலேயே முடியும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய 5வது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறாங்க. இதன் காரணமாக மாணவர்கள் கல்வியிலையும், புதுசாக திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கையிலையும் மிக சரியாக செயல்படுவீங்க. உங்களுக்கு பலன்களும் அடுத்தடுத்து கிடைக்கும். 4ஆம் இடமான செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி மாத தொடக்கத்தில் 9வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் உயரும். அதாவது குடும்ப சொத்தெல்லாம் உயர்ந்துடும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றியும் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தினுடைய இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய அம்சம் உங்களுடைய 5வது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும். புதன் பகவான் 12வது வீட்டில் அமர்வதால் செலவுகள் சற்று அதிகரிக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுவீங்க. சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுடைய வருமானத்தை நிச்சயம் அதிகரிக்கும். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சிப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் சிலது வரலாம். சிலது எரிச்சலை உண்டாக்கலாம், பிரச்சனையையும் கொடுக்கலாம். பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது நல்லது. உணவு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஊட்டச்சத்து இல்லாமை போன்றவை உங்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் அப்படின்றது மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கடன்கள் அனைத்தும் அடைவதற்கு சிறந்த காலமாக இந்த மாதம் இருக்கின்றது. செல்வ வளம் குறையாமல் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி. குடும்ப உறவுகள் பலப்படும். ஆனாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை தவிர்த்து விட்டாலே பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியே சொத்துக்கள் வந்து சேரும் அல்லது ஆதாயம் தரக்கூடிய வருமானம் கிடைப்பது போன்றவை கூட நடக்கும். சகோதர சகோதரிகள் சிறப்பான ஒத்துழைப்பை உங்களுக்கு தருவாங்க. தாய் தந்தையின் ஒத்துழைப்பும் அவர்களுடைய உதவியும் நீங்கள் கேட்காமலேயே இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்களுக்கு கிடைத்து லாபத்தை பார்க்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களை வந்தடைய போகின்றது. இன்னும் சொல்லப்போனால் பூர்வீக சொத்துக்களால் மிகப்பெரிய ஆதாயமே கிடைக்கப் போகின்றது. நன்மையே உண்டாகப் போகின்றது. மாமன் வகை உறவுகளால் தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு உங்களை வந்து சேரும். திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும்.
குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். இரண்டாவது குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்து கடனே இல்லாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நடத்த போகிறீங்க. சொந்த வீடு கிடைக்கும் யோகம் இந்த மாதத்தில் சிறப்பாக பிரகாசமாக இருக்கின்றது. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இந்த மாதம் முடிவதற்குள்ளார நிச்சயமாக சொந்த வீட்டிற்கு செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை யோகம் போன்றவையெல்லாம் உண்டாகப் போகின்றது. சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். இதுவரை நல்லபடியான வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. சரியாக முயற்சி செய்தால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அதேபோன்று தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அல்லது தற்போது பணிபுரியும் இடத்திலேயே எதிர்பாராத பதவி உயர்வு கிடைத்து திக்கு முக்காட போறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க. அயல் நாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. பலவித ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகின்றது. அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பான பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகின்றது. பங்கு வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. ஆபரண தொழில் செய்பவர்களுக்கும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி மேலும் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அளவில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடந்தேறும். விவசாய விளை பொருட்களுக்கு எதிர்பாராத விலை உயர்வு ஏற்பட்டு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பணப்பயிர்கள் விவசாயம் செய்து அதன் மூலமாக லாபத்தை பார்த்தவர்களுக்கு இப்போது அதன் மூலம் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கப் போகின்றது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். புதிய வியாபார வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். சிறிய அளவிலான வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவீங்க. நவீன பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அழகு சாதன பொருட்கள் மருந்து பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்துடன் வளர்ச்சியை காண போறீங்க. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரமெல்லாம் கிடைச்சிடும். உங்கள் துறை சார்ந்த பணியில் சிறப்பாக பணியாற்றி பாராட்டுகளை பெற போகிறீங்க. மிக எளிதாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைச்சிடும். அரசின் விருதுகள் பாராட்டுகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும். அனைத்து விதமான செல்வங்களையும் யோகங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. குடும்பம், குழந்தைகள், கணவர், உறவினர்கள், தாய், தந்தை என அனைத்து உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவ போகிறாங்க. அவர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் இந்த மாதம் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் நல்ல வேலை, சுய தொழில், சொந்தமாக வியாபாரம் ஆரம்பித்தல், சொந்த வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை என அனைத்தும் நிச்சயம் நடந்தேறும். சகோதரர்கள் பக்க பலமாக மட்டுமல்லாமல் தேவையான உதவிகளை கேட்காமலேயே செய்து தருவார்கள். ஏற்கனவே சகோதரிகளிடம் ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் நீங்கி மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். சற்று கல்வியில் ஒரு சில பின்னடைவுகள், கற்றலில் தடுமாற்றம் போன்றவையெல்லாம் இருக்க தான் செய்யும். உயர்கல்வி மற்றும் பட்டக்கல்வி படிப்பவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. சிறந்த மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி அடைவீங்க.
படித்து கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு எல்லாம் உறுதியாகிடும். அளவு கடந்த நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் அப்படின்றது பெருசாக இருக்காது. இருந்தாலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிக்கணும். மருந்துகளை தவறாமல் உட்கொள்ளணும். ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டியது கூட வரலாம். இதய நோய் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். மஞ்சள் காமாலை, வயிற்று கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை பாடாய்ப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் நிச்சயம் இந்த மாதத்தில் ஆரோக்கிய ரீதியாகவும் சிறப்பாக வாழ்வீங்க என்பதை உறுதியாக சொல்லலாம். தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் மிக முக்கியமாக இருக்கின்றது. நன்னிலம் அருகே திருப்புகலூர் அக்னீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கி வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகே உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து கொள்ளுங்க. நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகி சிறப்பான வாழ்க்கையை இந்த மாதத்தில் நீங்கள் வாழலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.